நீங்களே வந்து கந்த சஷ்டிக்கு விரதம் எடுக்கிறேன், முருகன் வழிபாடு பண்றேன். அதிகமாக முருகன் வழிபாடு பண்றவருக்கு கண்டிப்பாக செவ்வாய் சுபத்துவமா இருப்பாரு. அதிகமா இந்த பிரேயர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க மேஷ ராசி, விருச்சிக ராசி, மேஷ லக்னம், விருச்சிக லக்னம் அல்லது செவ்வாய் சுபத்துவமா இருந்தாதான் முருகன் வழிபாடு பண்ணுவீங்க. வணக்கம், நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நமக்கு எண்கணி ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்கு வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது 18 வியூஆர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் நமது நன்றிகள். இன்றைக்கு ரொம்ப ஒரு சிம்பிளாக ஒரு கேள்விங்க. என்னன்னா, மச்சா ஒருத்தர் தீபாவளி அன்னைக்கு கால் பண்ணார். கால் பண்ணிட்டு, ப்ரோ நான் ஒரு இடத்துல ஜாதகம் பார்த்தேன், எனக்கு வந்து கேள்வி கேட்டேன், ஒரு இடத்துல ஜாதகம் பார்த்தீங்களா அப்படின்னு. எனக்கு ஜாதகம் பார்த்தேன், என்னை வந்து பாம்பு டேட்டுலாம் குத்த வேணான்னு சொல்லிட்டாரு அப்படின்னோடனே எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. இப்போ குத்துணுமா வேணாமா ப்ரோ அப்படின்னு கேட்டார். ஒரே வார்த்தையில் அவர்கிட்ட சொன்னேன், குத்துவீங்க அப்படின்னு சொன்னேன். ஏன் அப்படின்னு கேட்டார். குத்துணுமா வேணாமா? ஐயோ போங்கய்யா, நீங்கள் போய் குத்துவீங்கய்யா அப்படின்னு சொன்னேன்னா, ஏன் ப்ரோ அப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு கேட்டார். அப்போ இந்த கேள்விக்கு ஒரு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். உங்களுக்கு கேட்கும்போது என்னடா இது இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு. ஏன்னா நம்ம சுற்றி இருக்கிறவங்க சில பேர் ஜாதகம் நமக்கு மண்டையிலே இருக்கும்ல. ஸோ அந்த அமைப்பில் அவர் வந்து விருச்சிக லக்னமாகி செவ்வாயெல்லாம் ஒரு மாதிரி இந்த விருச்சிக லக்னம்னு வந்தாலே பாம்பு தேலு இந்த இதெல்லாம் இருக்கும்ல. இந்த அமைப்புகளில் அவருக்கு இயல்பாகவே இந்த பாம்பு தேலு விஷமான எக்வானா மாதிரியான விஷயம் வளர்க்குறத நானே பார்த்துருக்கேன். அவருக்கு அதிக விருப்பம். அப்போ இந்த இடத்துல இந்த அவர் கேட்ட கேள்வி 2 விஷயம் சொன்னார். ஒன்று மறந்துட்டேன், ஒன்று ஏதோ ஒன்றும், இன்னொன்று பாம்பும் குத்த போறேன்னு. அப்போ சொன்ன பாம்பு தான் குத்துவீங்க, பாம்பு போய் குத்திட்டு வந்துட்டு சொல்லுங்க. இல்லைங்க அந்த ஜோசியர் இப்படி சொன்னார். ஜோசியத்துக்கும் டேட்டுக்கெல்லாம் சம்மந்தமே இல்லை ப்ரோ அப்படின்னு சொன்னேன். அப்புறம் ஒரு வீடியோ போடுறேன்னே சொன்னேன். சரி, ஒருத்தர் டேட்டு குத்துறதுக்கு என்ன அமைப்பு? டேட்டுவை தொழிலாக கொள்றதுக்கு அவருக்கு செவ்வாய் சுபத்துவமா இருக்கணும். ஓகேங்களா? செவ்வாயும் புதனும் சுபத்துவமா இருக்கணும். ஏன்னா ஆயுதத்தை யூஸ் பண்ணி காயப்படுத்தி போடுற இங்கு தான் அது. ஓகேங்களா? இது எவ்வளவு புரியுதுன்னு தெரியல. ஒரு ஜாதகம் எடுத்து வச்சிருக்கேன், மலேசியாவுடைய, சொன்னா கண்டுபிடிச்சிருவீங்க. அந்த மாதிரி ஒருத்தருடைய சினிமா துறையில் இருக்கிற ஒருத்தருடைய ஜாதகம் எடுத்தோடனே ஒரு கேள்வி கேட்டேன்னா 2 ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இப்படி நேரம் மூஞ்ச பார்த்துக்கிட்டாங்க. என்னங்க எப்படி சொல்றீங்க அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு ஜாதகம் எடுத்து வச்சிருக்கேன். சரி, இதுல அவர்கிட்ட அவருடைய செவ்வாயினுடைய, நீங்க டேட்டு போடக்கூடிய கலைஞரா இருக்கிறீங்க, டேட்டு கலையில இருக்கிறீங்கன்னா கலைக்கு புதன் காரக அமைப்புகள் வந்தாலும் கூட அந்த காயப்படுத்தி ரத்தத்தோட அடிச்சு போடுறது, அந்த ரத்தம் வலி செதை அப்படின்னு வந்துட்டாலே செவ்வா. உங்கள் பிஸ்னஸை எங்களோட இந்த லைவ் நிகழ்ச்சியில் ப்ரோமோ பண்ணணுமா? கீழே இருக்கக்கூடிய புலனம் எண்களின் வழி எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். செவ்வாவும் வளர்த்துருக்கணும். இவருக்கு செவ்வாய் வளர்த்துருக்குதுங்க. விருச்சிக லக்னம் அங்கி லக்னாதிபதி 12ல சுக்கரனோட அட்டகாசமா இருப்பாரு. நான் சொல்லுவேன், கொடுத்து வச்ச ஜாதகங்க, நல்லா இருப்பீங்க அப்படின்னு சிரிப்பார் அப்படியே. ஓகே, இந்த இடத்துல ஏன் சொன்னேன் அப்படின்னா, இயல்பாகவே பாம்பு தேலு மாதிரியான விஷயத்துல தாங்க அவருக்கு ஆர்வம். சின்ன வயசுல இருந்தே அவர் பாம்பு, மீன், தேலு இந்த மாதிரியான விஷயங்கள்ல, நீர் சார்ந்த அமைப்புகள்ல இந்த ரொம்ப ரிஸ்க் எடுத்து வாட்டர் ஆக்டிவிட்டி செய்வாங்கல்ல, இது மாதிரியான விஷயம், ஃபாஸ்டான அந்த இது ஓட்டுறது, இந்த மாதிரியான அமைப்புகள்ல அதிகம் ஆர்வம் கொண்ட ஒரு மச்சான் எனக்கு. அப்போ ஸோ இந்த கேள்வி கேட்டோன்னு நான் இதை தான் சொன்னேன். அவர் சிரிச்சிட்டு ஃபோன் வச்சார். திரும்ப இன்னும் நான் பார்க்கல, திரும்ப பார்க்குறப்ப அவர் அந்த டேட்டுவோட ஒருவர், இதுக்கு ஒரு வீடியோ நான் கண்டிப்பாக ஒரு ஜாதகத்தையும் வச்சே போடுறேன். அப்போ இந்த அமைப்புகளில் ஜோதிடம் என்பது நீங்கள் பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்களா, பண்ணலாமா வேணாவா அப்படின்ற மாதிரியான விஷயமே தவிர ஒரு மாதிரி சஜஸ்ட் பண்ணுறதோ அது பண்ணுறதோ இது பண்ணுறதோ இல்லை. சமீபத்தில் ஒரு ஜாதகம், அந்த ஜாதகம் வந்து என்கிட்ட கொடுத்து பொருத்தம் பார்த்தாங்க. இல்லைங்க சரியா வராது, நான் நல்லது சொல்ல மாட்டேன்னு சொன்னேன். அப்புறம் வேற இடத்துல பார்த்தேன்னு சொன்னாங்க. இல்லைங்க அவர் இப்படி சொல்லிட்டாங்கன்னு ஆடியோலாம் அனுப்புனாங்க. இல்லைங்க என்னோட ஸ்டேட்மெண்ட்ல நல்லா இல்லை, எனக்கு இந்த 2 வருஷம் சரியா படலை, நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். அந்த ஜாதகத்தையும் இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ இந்த மாதிரியான அமைப்புகளில் நீங்கள் என்னத்தை விரும்புறீங்க? எனக்கு சுட்டு போட்டாலும் இந்த டேட்டு குத்துறதெல்லாம் வராது. எங்கே போனாலும் டேட்டு குத்துறியானாக்கா ஐயோ அதெல்லாம் எனக்கு வேணாங்க அப்படின்னு. ஆனாலும் எனக்கு மிதுனம்னு குத்திக்கணும்னு ஆசை தான். ஆனால் வலிக்குமே, ரத்தம் வருமே அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். ஏன்னா இயல்பாகவே மிதுன லக்னம், மிதுன ராசிக்காரங்களுக்கு ரத்தம் உயரமான இடம், மலைக்கு மேலே இருக்கிறதெல்லாம் பயமாகவே இருக்கும். ஸோ இந்த அமைப்புகளில் தைரியமாக ஒரு விஷயம் பண்ணுறீங்க, ரிஸ்க் எடுக்கிறீங்க, விஷ ஜந்துக்களோடு புழக்கத்தில் இருக்கிறீங்க, உங்கள் ஜாதகத்தில் ஏதோ ஒரு வகையில் விருச்சகம் சம்பந்தம் இருக்குது, நீங்களே வந்து கந்த சஷ்டிக்கு விரதம் எடுக்கிறேன், முருகன் வழிபாடு பண்றேன். அதிகமாக முருகன் வழிபாடு பண்றவருக்கு கண்டிப்பாக செவ்வாய் சுபத்துவமா இருப்பாரு. அதிகமா இந்த பிரேயர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க மேஷ ராசி, விருச்சிக ராசி, மேஷ லக்னம், விருச்சிக லக்னம் அல்லது செவ்வாய் சுபத்துவமா இருந்தா தான் முருகன் வழிபாடு பண்ணுவீங்க. என்னையா நீ பாட்டுக்கு சொல்லிட்டு போற, உங்க குரு கூட இதெல்லாம் சொன்னதே இல்லையே அப்படின்னாக்கா செக் பண்ணி பாருங்க கந்த சஷ்டி விரதம் இருக்கிறவங்கள. ஏன் இதுக்கும் அதுக்கும் என்னையா சம்பந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, செவ்வாய் தெரியல. இவ எங்க தெரியுது? இதெல்லாம் உங்களுக்கு பார்க்க தெரியாது. பேசாம விக்கி ப்ரோஸ் கோச்சார ப்ரெடிக்ஷன்ல மந்த்லி ராசி பலனை போய் பார்த்து தெரிஞ்சு
மிதுன ராசிக்காரங்களுக்கு என்ன? மலைக்கு காரகன் முருகன் மலை மேலதான் இருப்பாரு. செவ்வாய் இளமையானவரு, முருகன் இளமையா இருப்பாரு. செவ்வாய் போருக்கு போறவரு, முருகன் போர் கடவுளுங்க, ஆயுதம் வச்சுட்டு தான் இருப்பாரு. போருக்காக உருவாக்கப்பட்ட கடவுள். நெருப்புல இன்னும் செவ்வாய் நெருப்புங்க, சிவபெருமானோட நெற்றி கண்ணுல இருந்து வெளியே. ஆனால் ஜோதிடத்தையும் கடவுளையும் ஆன்மீகத்தையும் நான் ஒட்டவே மாட்டேன். உங்களுக்கான விளக்கத்தை சொல்றேன். செவ்வாய்னா ஏன் முருகன், செவ்வாய் வளர்த்தவங்களுக்கு முருகன் வழிபாடு பிடிக்குது, முருகனை ஏன் பிடிக்குது? எந்த மதத்துக்காரராக இருந்தாலும் செவ்வாய் வளர்த்திருந்தா முருகன் மேல ஒரு அபிப்பிராயம் வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி இந்த அராபிய மதத்தை தழுவி இருக்கக்கூடிய பாரம்பரியமா இருக்கிற மலாய்க்காரர்கள் கூட முருகன் வழிபாடு பண்றவங்களும் எனக்கு தெரியும். என்னடான்னு செக் பண்ணி பார்த்தா செவ்வாய் சுபத்துவமா இருக்கும். ஏங்க, செவ்வாய் நெருப்புங்க. ஒரு அசுரனை கொல்றதுக்காக அப்படியே நெத்தி பிளம்புல இருந்து நெற்றில இருந்து நெருப்பு பிளம்பா வெடிச்சு வெளியில வந்தா நெருப்பு கடவுளுங்க அவரு. அப்ப யாருக்கு காரகன்? கடவுளும் காரகத்துக்கு உட்பட்டு வருவாங்களா? ஆமாங்க, சனி குரு கேது சேர்ந்த ஆன்மீகம். என்ன ஆன்மீகம்? சிவன் தாங்க ஆன்மீகம். உண்மையான ஆன்மீகம் சிவன் இல்லைங்க. நான் பயங்கரமா கிருஷ்ணர் வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது பொருளாதார மாதிரியான அமைப்புகளுக்குள்ள சில சனங்களை கொண்டு போயிடும். சிலருக்கு வேற மாதிரியான ஆன்மீகத்தன்மை, வேற மாதிரியான அந்த தப்பெல்லாம் எடுத்துக்காதீங்க. இந்த சாப்பிட மாட்டேன், அது சாப்பிட மாட்டேன், அந்த ஒரு மாதிரியான சாந்தமான அமைப்புகள்ல வெறும் அந்த என்ன சொல்லுவாங்க, பாடல்கள் பாடிக்கிட்டு அந்த மாதிரி இறை அமைக்கிறது, இந்த மாதிரியான கிருஷ்ணர் தன்மை வருது. இதே கிருஷ்ணர் பெருமாளா இருக்கும் பொழுது காசு கொடுப்பாருங்க. ஆனா மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா பெருமாள் வழிபாடு செய்யறவர்களுக்கு பொருளாதாரத்தை எதிர்பார்த்து பண்ணக்கூடிய தன்மைலாம் வரும். இதுக்குள்ளலாம் நான் வரலங்க. ஜோதிடத்தையும் ஆன்மீகத்தையும் என்னைக்குமே நான் ஒன்னா சேர்க்கவே மாட்டேன். ஏன்னா அது ரெண்டும் வேறு வேறுன்றதுல எனக்கு ரொம்ப பெரிய தெளிவு இருக்கு. ஓகேங்களா? அதனால நீ ஏன் சாமி கும்பிட்ற, நீ ஏன் பட்டாடி சீக்கிரம் கேட்டீங்கன்னா இவ்வளவு விளக்க சொல்லியும் இது நான் உங்களுக்கு சொல்லணும்ன்ற அவசியம் இல்லை. இப்போ முருகன் வழிபாடு பண்ற ஒருத்தருக்கு இந்த தன்மை இருக்குது. ஏங்கன்னு செக் பண்ணி பார்த்தா அவ்வளவு பேத்துக்குமே ஒரு செவ்வாய் சுபத்துவமா இருக்கிறாரு. மேஷ விருச்சிக லக்னமாகவோ ராசியாகவோ அமைப்புகள்ல இருப்பாங்க. தைரியமா போல்டா இருக்கக்கூடிய தன்மை அப்படி இப்படின்னு வந்துடுது. அப்போ நீங்க எந்த கடவுள் வழிபாடு பண்ணுன்றத கூட உங்களுடைய பிறந்த ஜாதகம் டிசைட் பண்ணும்போது என்ன தொழில் செய்யணும், எது சார்ந்த அமைப்புகள் பண்ணும் அப்படின்னு இல்லையா? அப்ப நீங்க கேட்கலாம், அவர் பாம்பு தானுங்க குத்துனாரு அப்படின்னு. பாம்பு அவருடைய வளர்ப்பு பிராணிங்க. வளர்ப்பு பிராணி வேற, இஷ்ட தெய்வம் வேற இல்ல. இஷ்ட தெய்வம்ன்றவங்க உங்களுக்கு விருப்பமான அமைப்பு. அங்க போய் அவர்கிட்ட நான் கேட்கல. அவரை கேட்டாலும் இப்படித்தான் ஏதாவது சொல்லுவாரு. முருகனும் மலைக்கு மேல, மலைக்கு காரகன் செவ்வாய்ங்க. இளமையாக முருகன் வந்து இளமையா இருப்பாரு, யங்கா இருப்பாருங்க. சண்டை போர் குணம் உடைய முருகன், சண்டைக்காகவே படைக்கப்பட்ட ஆயுதத்தை கொடுத்த ஒரு ஹிஸ்டரி இருக்குதுன்னா முருகனுக்கு தான், நம்ம முருகப்பெருமானுக்கு மட்டும்தான் இருக்கு. அப்போ இந்த தன்மைகளோடு இருக்கக்கூடிய அமைப்புகள்ல முருகன் செவ்வாயோடைய அமைப்பு மலைக்கு மேலதான் இருப்பாரு. இது எப்படிங்க நீங்க சொல்ல முடியும்? சோலார் செக் பண்ணி பாருங்க. சோலார் சிஸ்டம்லயே மிகப்பெரிய மலையை கொண்ட ஒரு பிளானட் அப்படின்னா அது செவ்வாய். அப்போ ஜோதிடம் இந்த அளவுக்கு நுணுக்கமா இருக்கு. நம்ம தான் தோசைங்க, இன்னும் ஒரு 2 தோசை ஜாதகம் வேற எடுத்து வச்சிருக்கேன். கண்டிப்பா அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றேன். அப்படியே சிரிப்பீங்க. இவ்வளவு காலம் ஜோதிடம் எப்படி இருக்கு அப்படி இருக்கு அப்படின்ற அமைப்புகளை. சரிங்களா? நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நல்லது நடக்கும், எல்லாரும் நல்லா இருப்போம். வணக்கம்.